அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹு அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அதில் முஸ்லிம்கள் பெற வேண்டிய படிப்பினைகளையும் உலக மக்களுக்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு 10 மாத கால பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஏராளமான வரலாறுகள் இந்த குர்ஆனில் சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அந்த மொழி பேசக்கூடிய இறை தூதுவரை அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அனுப்புவான். இது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ் காலம் வரையிலும் உள்ள தகவல். எத்தனை சமுதாயங்கள் இருந்திருக்கிறதோ அத்தனை மொழி பேசக்கூடிய சமுதாயத்திற்கு அந்த தாய்மொழி கொண்டவரையே அல்லாஹ் தூதுவராக அனுப்புவான். அப்ப நீங்க யோசித்து பாருங்கள், ஆதம் நபியிலிருந்து நபிகள் நாயகம் வரை பல லட்சக்கணக்கான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது வெறும் 25 நபிமார்களை மட்டும் அல்லாஹ் பேசுகிறான். லட்சங்கள்ல அல்லாஹ் அனுப்பிவிட்டு கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய மக்கள் எடுத்து படித்து பார்த்து படிப்பினை பெறக்கூடிய இந்த திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் பொறுக்கி எடுத்து தேர்ந்தெடுத்து 25 நபிமார்களை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். சரி, 25 நபிமார்களுடைய எல்லாருக்கும் வரலாறு வந்துருச்சா? சில இறை தூதர்களுக்கு வரலாறு குர்ஆன்ல இருக்காது, பேர் மட்டும் இருக்கும். இல்யாஸ் என்ற ஒரு இறை தூதர், அவர் குறித்த நீங்கள் எந்த வரலாறையும் பார்க்க முடியாது. அல் யஸா என்ற ஒரு இறை தூதர், பேரை தவிர அவர் குறித்த எந்த ஒரு வாக்கியத்தை கூட குர்ஆன் நீங்க பார்க்க முடியாது. அதை ஏன் வைத்திருக்கிறார்? அல்லாஹு அலம், அல்லாஹ்வே நன்கறிந்தவன். அப்ப 25ல எல்லாருடைய வரலாறையும் அல்லாஹ் பேசல. சரி, சில நபிமார்கள் வரலாறு, யூனுஸ் ஆக இருக்கட்டும், யூசுஃபாக இருக்கட்டும், இப்ராஹிமாக இருக்கட்டும், நூஹாக இருக்கட்டும், ஆதமாக இருக்கட்டும், அய்யூபாக இருக்கட்டும், இவங்க வரலாறு அல்லாஹ் பேசியிருக்கிறாம்ல. இவங்களுடைய வரலாறையாவது ஃபுல்லா அல்லாஹ் சொல்லிட்டானா? அதுவும் இல்லை. நீங்க பாருங்க, லட்சங்கள்ல 25 அல்லாஹ் ஃபில்டர் பண்ணி 25ல் சில நபிமார்களை ஃபில்டர் பண்ணி அந்த நபிமார்களுடைய வாழ்வில் சில வாழ்க்கை குறிப்பை மட்டும் அல்லாஹ் குர்ஆனிலே வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நபிகளாருக்கும் முன்னோடி நபிகளாரையே அல்லாஹ் பின்பற்ற சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இறைவனின் நேசர், சமுதாயமாக திகழ்ந்தவர், மறுமையில் முதல் முறையாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர், ஏகத்துவத்தின் தந்தை, பிரச்சாரத்தின் பீரங்கி,
இளைய சமுதாயத்திற்கு எப்படி இந்த உலகத்திலே அறிவால், ஆற்றலால், பிரச்சாரத்தால் வாழ வேண்டும் என்ற ஒரு முன்மாதிரி தியாக செம்மல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக வர ஹதீஸ்கள், அவர்கள் சம்பந்தமாக வருகிற குர்ஆன் வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஒரு முஸ்லிம் படித்து பார்த்தால் ஏராளமான படிப்பினைகள் இருக்கு. இன்று நாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் தலைப்பு என்னவென்றால், குடும்பங்கள் ரீதியாக இப்ராஹிம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் சரி, அதை வீரியமாக செய்தார்கள் சரி, அதை அறிவார்ந்து செய்தார்கள் சரி, குடும்ப விஷயத்தில் எப்படி, குடும்ப கட்டமைப்பில் எப்படி இருந்தார்கள், மனைவியிடத்தில் எப்படி நடந்தார்கள், மகனிடத்தில் எப்படி நடந்தார்கள், மருமகளிடத்தில் எப்படி நடந்தார்கள், தந்தையிடத்தில் எப்படி நடந்தார்கள், இந்த கட்டமைப்பையும் நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. நீங்க யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்வதற்கு குடும்பம் அவசியம். குடும்பத்தில் இஸ்லாம் இல்லாமல், வஹி இல்லாமல் குழப்பங்களும் சிரமங்களும் இருந்தால் ஒரு மனிதனால் நிம்மதியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்ப இப்ராஹிம் நபி அவர்களுடைய மார்க்கத்தை ஏற்றிருக்கிற நாம், அந்த கொள்கையை பிரதிபலிக்கிற நாம், அதை பிரச்சாரம் செய்கிற நாம், பிரச்சாரத்தில் மாத்திரம் இப்ராஹிம் நபி இருக்கப்படாது, அத்தோடு சேர்த்து நம்முடைய குடும்ப உறவுகளையும் இப்ராஹிம் நபி எப்படி வைத்திருந்தார்கள் அதையும் நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெரும்பாலும் இன்னைக்கு சிக்கல் உள்ள உறவு எது தெரியுமா? தந்தை மகன். நீங்க பெற்றோர்கள் பிள்ளைன்னு யோசிக்காதீங்க, அது தனி. தந்தைக்கும் ஆண் பிள்ளைக்கும், தந்தைக்கும் மகனுக்குமான உறவு இன்னைக்கு எப்படி இருக்குது? பிள்ளைக்கு ஒரு தேவை, மகன் யார்கிட்ட கேட்பான்? வாப்பாட்ட யார்கிட்ட கேட்க மாட்டான், உம்மாட்ட தான் சொல்லுவான். போன் வேணும், சைக்கிள் வேணும், வாப்பாட்ட கேட்டு வாங்கிட்டான். வாப்பாவும் என்ன செய்வாரு? மகன்கிட்ட டைரக்டா சொல்ல மாட்டாரு, அதெல்லாம் வாங்கி தர முடியாது, உன் மகன்கிட்ட சொல்லு போ. நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது இந்த அம்மா. இது எல்லா குடும்பத்திலையும் இருக்குல்ல. ஏன் இந்த கான்டாக்ட்? என்ன பிரச்சனை? ஏன் ஆண்மகளுக்கு எப்பவுமே தந்தை வில்லனாக தெரிகிறார்? வாலிப வயசுல அவன் புள்ள குட்டியை பெற்றுட்டானா அத்தாவுடைய அருமை தெரியும். ஒரு வாலிப பருவத்தில் ஸ்கூலு காலேஜ் படிக்கிற இந்த தருணங்களில் எதற்காக ஏன் தந்தை இவனுக்கு வில்லனாக தெரிகிறார்? உம்மா விட சற்று கூடுதலாக வாப்பா கண்டிப்பாங்க, தொலைநோக்கு பார்வையோடு இருப்பார். உன் மகன் போக்கே சரியில்லை, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போவாரு. வெளியே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள யாரும் மண்டே அதை உடச்சிட்டு பிரச்சனை எடுத்துட்டு வந்துடுவான். அந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும். திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் தந்தை மகன் உறவு ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நூஹ் நபி அவருடைய பிள்ளை, இப்ராஹிம் நபி அவருடைய தந்தை ஆசர், இப்ராஹிம் நபி அவருடைய பிள்ளை இஸ்மாயில், யாக்கூப் நபி அவர்களுடைய பிள்ளை யூசுப், தாவூத் நபி அவர்களுடைய பிள்ளை சுலைமான். இப்படி தந்தை மகனாகவே ரப்பல் ஆலமீன் நிறைய வரலாறு வச்சிருக்கிறான். அதுல நீங்க யோசித்து பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இடத்தில் எப்படி நடந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இடத்தில் எப்படி நடந்தார்கள். இது குடும்ப கட்டமைப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தை இடத்திலே ஏகத்துவத்தை உறக்க சொன்னார்கள். எதையும் பார்க்காத, எதையும் கேட்காத, சிந்திக்காத, இதையே நீங்கள் வணங்குகிறீர்கள். அக்கால கடவுளை தயாரிப்பவர் இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர். சாதாரண இல்ல, அந்த கடவுள்களை உருவாக்கக்கூடியவர், கிரியேட்டர். அவர்கிட்ட போய் நீங்க உருவாக்குற பொருளே வேஸ்ட், அது பார்க்கவும் செய்யாது, அது கேட்கவும் செய்யாது, அதை வைத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்களுக்கு இல்லாத அறிவு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, என் தந்தையே என்னையே பின்பற்றுங்கள் என்றார். பெத்த பிள்ளை இடத்தில் ஆசிரியர் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கொள்கைக்காக,
இது சொல்றதை விட்டு நீ விலகல, உன்னை கல்லால் அடிச்சு கொண்டுருவேங்கிறான். உறுதிய பாருங்க. ஒரு இணை வைப்பாளராக இருந்தாலும் மகன் உறுதியை பார்த்தீங்களா? அன்னைக்கு தௌஹீத்வாதிக்கு அந்த உறுதி இல்லை. கடுமையாக ஆசிரியர்கள் எச்சரிக்கிறார்கள். இதே மாதிரி ஒரு ஆண் பிள்ளையை ஒரு தந்தை சொல்லிவிட்டால் இன்னைக்கு உறவு எப்படி இருக்கும்? நீங்க பசங்கள்ட்ட பேசும் பொழுது பாருங்கள், இந்த பசங்களை எல்லார் வீட்டிலுமே சொல்லாத ஒரு ரூல் உண்டு. 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடும். இது எல்லா காலத்திலையும் உள்ளது. 9 மணி ஆனா வீட்டுக்கு வந்துடும். அதுல உமா கொஞ்சம் கேப் விட்டாலும் வாப்பா விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்காக பேசும்போது என்ன சொல்றான்? மகளை 9 ஆயிடுச்சு, எங்க நைனா நொய்யின்னு சொல்லுவாரு, போகணும். அந்த ஆள் வேற கத்துவான்டா, போயாகணும். யாரு? பெத்த வாப்பாவை பேசுற பேச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் வாலிது அவுஸத அபுவாபுல் ஜன்னா. தந்தை எப்படி தெரியுமா? சொர்க்கத்தினுடைய நடுவாசல். ஃபைன் ஷிஅத ஃபஅதி, நீ நாடுனா இழுத்து பூட்டிக்க. அவ் அஹ்ஃபில், நீ நாடுனால் அதை பாதுகாத்துக்கொள். விருப்பம்னா உள்ள நுழைஞ்சிக்க, இல்லைன்னா வெளியே இருந்துக்க. சுவனத்தினுடைய நடுவாசலாக இருப்பவர் தந்தை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது ஏன் சொல்றேன்னா, இப்ராஹிம் நபி இப்படி சொன்ன தந்தையை எந்த இடத்திலும் கடிந்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே ஃபக்ஃபிர் லி அபி, யா அல்லாஹ் என் வாப்பாவை மன்னிச்சிருன்னு துஆ கேட்கிறாங்க. அல்லாஹ் கண்டிக்கவும் செய்தான். நீங்கள் ஒட்டுமொத்த குர்ஆனிலோ ஹதீஸ்களே பாருங்கள், இப்ராஹிம் நபியை அல்லாஹ் கண்டித்த ஒரு இடம் தந்தைக்காக போராடியது, குரல் கொடுத்தது. தெரியும் இணை வைப்பா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், இருந்தாலும் கேட்டு பார்க்கறாங்க. ஏதாவது எக்ஸ்கியூஸ், கொஞ்சம் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துட மாட்டானா? ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைப்பாளர்கள் விஷயத்தில், இறை மறுப்பாளர்கள் விஷயத்தில் அல்லாஹ் தனக்கென்று ஒரு விதியை போட்டுவிட்டான். அதை யாருக்காகவும் தகர்க்க மாட்டான். நபிகள் நாயகமாக இருந்தாலும் சரி, தியாக செம்மல் இப்ராஹிம் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் சொல்லிவிட்டான், முடியாது. அப்படி கேட்பதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் தபர்ரஅ மின்ஹு, அதை விட்டு விலகிக் கொண்டார். அடிச்சு கொன்றுவேன்னு சொன்ன தந்தைய யா அல்லாஹ் வேதனை செய்யன்னு கேட்கல, எப்படியாவது மன்னிச்சிரு வாய்ப்பு கொடுத்து. அப்ப தந்தை மீதான அந்த பாசம் தனிதான. கொள்கை ரீதியான பகைத்தல் என்பது வேறு, உடல் ரீதியான உலகம் ரீதியான அந்த நேசிப்பு என்பது தனி என்பதை காட்டினார்களே. இன்றைக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகள், உங்கள் தந்தை இடத்தில் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? உங்களுடைய சந்தோஷமே, உங்க தந்தையோட சந்தோஷமே நீங்க தானே. உங்கள் தந்தை வாங்கிய கடன் யாருக்காக? பல தந்தைமார்களை பார்க்கிறோம், தன்னுடைய பிள்ளை என்ன படிக்கிறார்னு சொல்ல தெரியாது. உள்ள என்னங்க படிக்கிறான்? இந்த காலேஜில் படிக்கிறான். என்ன குரூப்? அவருடைய வாயில் அது நுழையாது. அதற்காக உழைத்தவர், கடன் வாங்கியவர், கடனை செலுத்துபவர், அனைத்தும் இந்த தந்தை. இப்படியான தந்தையை நீ பகைக்கிறாயே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தெரிந்தும் எதிர்த்து நிற்கிறாயே. சில பேர் மனைவி, பிள்ளை, வருமானம் என்று வந்துவிட்டால் பிறகு தந்தையை ஒதுக்குவதை பார்க்க முடிகிறது. அவருடைய வருமானம் நமக்கு தேவையில்லை. அப்படிங்கும்போது இந்த சமுதாய இளைஞர்கள், ஆண்கள் வளர்ந்த பிறகு தாயும் தந்தையும் ஒதுக்குகிறான், அது தனி. உன் தந்தையை ஒதுக்குகிறாயே, தந்தைக்கு செலவு செய்வதற்கு மனம் வருவதில்லை. இப்னு மாஜாவில் வருகிற ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். ஜாஅ ரஜுலு இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தவர் சொல்கிறார், இன்ன அபி இஜ்தாக மாலி, என்னுடைய பொருளாதாரத்தை செலவு செய்து அழித்துக் கொண்டிருக்கிறார். மகன் புகார், ஏன் செல்வத்தை என்னுடைய தந்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள்,
அந்த ஓ மாலுக்க இல்லையா அபீக்க உன் பொருளாதாரமா? அடே நீயும் உன் பொருளாதாரமே உன் தந்தைக்குரியவர்கள் தான். சொல்லிவிட்டு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அவுலாதுக்கும் உங்களுடைய பிள்ளை செல்வத்திலே சிறந்தது மின் அதீப கஸ்பிக்கும், உங்களுடைய செல்வங்களில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சேமிப்புகளில் சிறந்ததே உங்களுடைய பிள்ளைகள் தான். வக்குலு மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு மகனுடைய பொருளாதாரத்தில் தந்தை சாப்பிடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பாக சொன்னார்கள். அது ஏளனமோ கேவலமோ அல்ல மார்க்கத்தில். ஆனால் இன்றைக்கு இப்படியாக இஸ்லாமிய சமுதாயத்தில் சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியினுடைய ரோலை நம்ம பார்க்கணும். ஒரு குடும்பத்தை எப்படி கட்டமைத்திருக்கிறார்கள் பாருங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. சுருக்கமாக சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். மகனையும் பிள்ளையும் பாலைவனத்திலே விடுகிறார்கள். ஹாஜர் அவங்க கேட்கிறாங்க, யா இப்ராஹிம் ஐன தத்ஹபு, இப்ராஹிமை நீங்கள் எங்க செல்கிறீர்கள்? தத்ருக்குனா பிஹாதல் வாதி அல்லது லைஸ பிஹி இன்சுன் வலா ஷையுன், இந்த பள்ளதாக்கிலே மனுஷனும் இல்ல ஒண்ணும் இல்ல, இப்படிப்பட்ட இடத்துல எங்களை விட்டு விட்டு நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? ஃபகாலத் லஹு ذلك மிராரா, மீண்டும் மீண்டும் இதை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஃபஜஅல லா யல்தஃபிது இலைஹி, பின்னாடி திரும்பி கூட பார்க்கல இப்ராஹிம் நபி. அவங்க அப்படிதானே. இது கால லஹும் அஸ்லிம் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், கட்டுப்படுன்னு சொல்லிட்டா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுருவாங்க. அல்லாஹ் போய் விடுண்டா விட்டுட்டு திரும்பி கூட அவங்க பார்க்கல. அவங்க கேட்கிறாங்க பாருங்க, அல்லாஹு அமருக்கு பிஹாதா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி நடக்க மாட்டார் என் கணவர். முரட்டுத்தனமாக நீ பார்க்காமல் கவனிக்காமல் செல்வர் அல்ல என்னுடைய கணவர், அன்பு கணவர் இப்ராஹிம். இப்படி செல்கிறார்கள் என்றால் இது அல்லாஹ்வுடைய கட்டளையா இப்ராஹிம்? ஒரே வார்த்தை சொன்னார்கள், நாம், எஸ், அவ்வளவுதான் பதில். அவங்க சொல்றாங்க, அப்படி என்றால் நீங்கள் செல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவர். கைப்பிள்ளையை தூக்கிட்டு மனுஷன் இல்லாத யாரும் இல்லாத இடத்துல நிக்கிறாங்க. புலம்பலை அந்த கணவரை பத்தி இன்னைக்கு ஒண்ணு இல்ல. கணவர் பைக்கில் எங்கேயோ மனைவியை கூட்டு போறாரு, பெட்ரோல் எல்லாம் ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்லுவாங்களா, ஆமா அன்னைக்கு உங்க அப்பா கூட போனேன், பாவி மனுஷர் பெட்ரோல் எல்லாம் நடுகாட்டுல நிப்பாட்டிட்டாரு. இந்த பேச்செல்லாம் இருக்கத்தானே செய்யுது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அப்படி பேசினார்களா? நீ வரலாற்றை ஒரு தொகுப்பாக பாருங்கள். சின்ன வயசுல பாலைவனத்தில் பிள்ளைய விட்டாச்சு. பலம்மா பலகமாக சகிய, உழைக்கிற பருவத்தில் ஆன பிறகு மகனை அறுக்க துணிஞ்சாச்சு. ரெண்டு மூணு கோணத்தை நீங்க பார்க்கணும். இப்ராஹிம் நபி தன்னுடைய பிள்ளையை அறுக்க துணிந்தார், அந்த ஒரு கோணத்தை சமுதாயம் பார்க்கிறது. இஸ்மாயில் நபி தன்னையும் தியாகம் செய்ய துணிந்தார், இந்த கோணத்தையும் பார்க்கணும். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை இழக்க துணிந்தார்கள், இது மூன்றாவது கோணம். இப்ராஹிம் நபி மட்டுமா பிள்ளை? யோசிச்சு பாருங்க, அந்த தாய் அப்ப எப்படி இருந்தாங்க? பாலைவனத்தில் விட்டுட்டு போனாங்க, அறுக்க துணிஞ்சாங்க. என்றைக்காவது அந்த ஹாஜர் அவர்கள் தன்னுடைய கணவரை பற்றி பிள்ளை இடத்திலே குறை சொன்னது உண்டா வரலாற்று? பாப்பா எப்படி ஆள் தெரியுமா? சின்ன புள்ள நம்மள நடு பாலைவனத்தில் விட்டுட்டு போயிட்டாரு, நானே கஷ்டப்பட்டு இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பெத்த எடுத்திருக்கேன், உன்னை அறுக்கிறதுக்கு நிக்கிறாரு, ஒரே அல்லாஹ் அல்லாஹ் குரான் குரான். இப்படியா வரலாற்றில் இப்படி எங்கேயாவது புலம்பி இருப்பார்களா? தந்தையை பற்றி தவறாக சொல்லியிருப்ப சில குடும்பங்கள்ல பார்க்கிறோம். பெண்கள் தந்தை கணவனாக இருந்து அவர் சில பிழைகளை செய்தாலும் கூட பிள்ளை இடத்தில் நஞ்சை விதைப்பது. உங்க அத்தா இப்படி, உங்க பாப்பா இப்படி இப்படி செஞ்சாலும் அவங்க குடும்பம் அப்படி. ஏன் வளர்ந்து வர்ற அந்த தலைமுறைக்கு ஏன்? ஒரு குடும்பத்தினுடைய கட்டமைப்பை பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் நாம் கோட்டை விடுகிறோம், நாம் பயன்படுத்துகிற சிறிய வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை இணையாமல் பிரித்து வைத்திருக்கிறது.
4 பலகை இருக்குன்னா அதுல அடிக்கிற ஆணிகள் தான் வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை சரியாக பொருத்தினால் பலகைகள் இணைந்திருக்கும், இல்லாவிட்டால் பிரிந்து தொங்கிவிடும். இப்படியான நிலைகள் ஒரு இடத்திலும் குறை சொன்னதில்லை. இன்னும் பாருங்க, பிள்ளைய விட்டாச்சு, அறுக்க துணிஞ்சாச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஹாஜர் அவங்க வஃபாத்து. இஸ்மாயில் அவர்களை எடுத்து அவர்கள் வளர்ந்து ஒரு ஆளாய் திருமணம்லாம் முடிச்சுட்டாங்க. புகாரில் இடம்பெறுகிற செய்தி. திருமணம் முடிச்சுட்டா வயசான தோற்றத்துடன் இப்ராஹிம் நபி வருகிறார்கள். வீட்டுல மருமக. இப்ராஹிம் நபிக்கு தெரியும் இது என்னுடைய மருமகள்னு. அந்த மருமகளுக்கு தெரியாது இது என்னுடைய மாமனார்னு தெரியாது. யாரு கேக்குறாங்க, இஸ்மாயில எங்க? அவர் இந்த மாதிரி வெளியே போயிருக்கிறாங்க, வேட்டையாடுறதுல கை வந்த பெரிய ஒரு எக்ஸ்பர்ட் அவங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அரபி மக்களே அம்பே எங்கள் உங்கள் தந்தை இதுல சிறந்தவர் என்று சொன்னார்கள் இஸ்மாயில் நபியை சொல்லி. அம்பு இன்னைக்கு ஒலிம்பிக் கூட நடந்துகிட்டு இருக்குது. குறிவைத்து அம்பு அடிப்பதில் இஸ்மாயில் நபி அவர்கள் ரொம்ப கை தேர்ந்தவர்கள். வெளியே வேட்டைக்கு போயிருக்கிறாங்க. சலான் சொல்லிட்டு கணவரை விசாரிச்சுட்டு பொருளாதார நிலை எப்படிமா இருக்கு கேக்குறாங்க. அந்த அம்மா இதான் சாக்குன்னு பொருளாதார நிலைய ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வறுமையா இருக்குன்னு புலம்பி தள்ளிடுறாங்க. ஹதீஸ்கள் அப்படியே வருது. ஒன்னும் முடியல, சிரமமா இருக்கு. அப்படியா கேட்டுட்டு, உன் கணவர் வந்த பிறகு என் சார்பா சலான் சொல்லுங்க, இந்த வீட்டு வாசல் சரியில்லை, வீட்டு வாசலை கொஞ்சம் மாத்த சொல்லுங்க. 2 இது சொல்லிட்டு போயிட்டாங்க. இஸ்மாயில் நபி வராங்க. யாராவது வந்தாங்களா? ஆமா, இந்த மாதிரி ஒரு ஷேக், ஒரு முதியவர் வந்தார். தோற்றம் பாருங்க, முதிய தோற்றம் பார்க்கும்போதே தெரியுது. இந்த மாதிரி உங்களுக்கு சலான் சொன்னாங்க, விசாரிச்சாங்க, இந்த மாதிரி சொன்னேன், வாசப்படியை மாத்த சொன்னாங்க. இஸ்மாயில் நபி சொன்னாங்க, அந்த வாசப்படி நீந்தாமா, நல்லா இருப்ப, உங்க அம்மா வீட்டுக்கு போயிரு, என் தந்தை சொன்ன அறிவுரை எனக்கு அதான் அப்படின்னு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால தந்தை சொன்னோன்னே அவங்க அப்படி செய்யறாங்க நீங்க பார்க்க கூடாது. முதல்ல அவங்க நபி. இப்ராஹிம் அவர்கள் முதல்ல நபி. இன்னொன்னு, தன் மகனுடன் இவள் இருக்கலாமா கூடாதா, வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா என்று தீர்மானிக்கிற நிலையில் ஒரு தந்தையாகவும் இருக்கிறார்கள். அப்ப தெரியுது இந்த மருமக இருந்தா நம்ம மகனால நல்லா இருக்க இயலாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. தந்தைக்கு மகனுக்கு ஒரு கோடு வேர்டு இருக்கும், அது நீங்க யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கல்யாணம் ஆன பேரு பாருங்களேன், வயசான வாப்பா இருப்பாரு, மகன் இருப்பான். 2 பேரும் பேசிக்கிற கம்யூனிகேஷன் யாருக்கும் புரியாது, தாய்க்கே புரியாது. அது அப்படியான விதம். வாசப்படியை மாத்து, கோடு வேர்டு அக்செப்டட், மனைவி வீட்டுக்கு அனுப்பிச்சாச்சு. கொஞ்ச காலம் கழிகிறது, இன்னொரு திருமணம் செய்து கொள்கிறார்கள். மீண்டும் இப்ராஹிம் நபியுடைய வருகை. முதல் மருமகளை இவங்களுக்கு தெரியும், மருமகளுக்கு தான் இவங்க தான் மாமனார்னு தெரியாது. சலாம் சொல்றாங்க, பேசுறாங்க, வீட்டு நிலைமைகள் எப்படி இருக்கு? அவங்க சொல்றாங்க, சிறப்பாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். கணவர் வெளியே வேலைக்கு போயிருக்கிறாங்க. இப்ராஹிம் நபி கேட்டாங்க, உங்கள் உணவு எது? அவங்க சொன்னாங்க, இறைச்சியும் தண்ணீரும். இப்ராஹிம் நபி ஒரு பிரார்த்தனை செஞ்சாங்க. இது எல்லாருக்குமான ஒரு சிந்திக்கக்கூடிய படிப்பினை. அல்லாஹும்ம பாரிக் ஃபில் லஹ்மி வல் மாயி. யா அல்லாஹ், தண்ணீரிலையும் இறைச்சியிலையும் நீ பரக்கத் செய். இன்ற அளவிலும் சவுதியில் மக்காவில் இருக்கிற மக்களை போன்று யாராலையும் இறைச்சி சாப்பிட முடியாது. நம்மளாம் மந்தின்னு ஒரு பீஸ் வச்சிருப்போம், ஒரு ஒட்டகத்தையே வச்சிருக்கிறான். சோறுக்கு சைட் டிஷ் சிக்கன் மட்டனு, அவங்களுக்கு கறிக்கு சைட் டிஷ் தான் மற்றது குபுஸ். அது ஒரு டைம் பாஸ்க்கு சும்மா கடிக்கிறதுக்கு. இது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. அதனாலதான் அரேபியர்கள் மக்காவை சார்ந்தவர்களை போன்று இன்றளவிலும் இறைச்சி யாராலும் புசிக்க முடியவில்லை. சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்கள்ட்ட இந்த 2 உணவு தான் இருந்துச்சு. ஒரு கால் இஸ்மாயில் நபியோடைய மனைவி வேறு ஏதேனும் நம்மள்ட்ட இருக்கிற உணவு மாதிரி கோதுமை பேர்ச்சம்பழம் என்று சொல்லி இருந்தால் இன்றைக்கு மக்காவில் அது கொட்டி தீர்த்திருக்கும் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரார்த்தனையினுடைய பரக்கத்
இன்ற அளவிலும் நடக்கிறது. குறிப்பாக ஹஜ்ஜுடைய காலத்தில் பார்த்தால் லட்சக்கணக்கான மக்கள் குர்பானி கொடுக்கிறார்கள். டன் கணக்கான இறைச்சிகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அல்லாஹும்ம பாரிக் ஃபில் லஹ்மி வல் மாயி, தண்ணீரிலும் இறைச்சியிலும் அந்த ஜம்சம் நீரினுடைய பரக்கத். அங்கு உள்ளவர்கள் புழங்குகிறார்கள், குடிக்கிறார்கள். அது போக இந்தியர்கள் மற்ற நாட்டில் உள்ள எதுலெல்லாம் தண்ணி கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்துடுறாங்க. இருந்தாலும் பரக்கத். சொல்லிட்டு இப்ராஹிம் நபி சொல்றாங்க, வாசப்படிய உறுதியாக யுஸ்பித், அதை உறுதியாக வைத்துக் கொள்ள சொல்லுங்கன்ட்டு போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் இஸ்மாயில் நபி வர்றாங்க. யாரும் வந்தாங்களா? ஆமா, ஒரு முதியவர் வந்தாரு, சலாம் சொன்னாரு. இந்த மாதிரி சொன்னேன், வாசப்படியை உறுதியாக்கி சொன்னாங்க. அந்த வாசப்படி நீந்தாமா, நீ என்னோடு இருந்து கொள். இன்னைக்குள்ள பெண்கள் யோசிங்கள், கணவனுடைய வருமானத்தில் திருப்திகரமாக புரிந்து கொள்கிறீர்களா? அது பத்தல, இது பத்தல, அது வாங்கணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும், பக்கத்து வீட்டை பாரு, கீழ் வீட்டை பாரு. நபி தோழர்களை பார்க்கிறோம், அமல்கள்ல போட்டி. அல்லாஹ்வுடைய தூதரே, பணக்காரர்கள்ட்ட செல்வம் இருக்கு, அவங்க ஹஜ்ஜி செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, எல்லா காரியத்தையும் செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க, எங்களால முடியலையே. அப்ப தொழுகைக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லுங்க. இதை சொல்லாத வரைக்கும் என்ன செஞ்சாலும் இதுல டேலி ஆகாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அது செல்வந்த சஹாபாக்களுக்கும் தெரிந்து விடுகிறது. அவர்களும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதரை அணுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க மிஞ்சுறாங்கன்னா வந்தோம், மீண்டும் எங்களுக்கு அந்த திக்கரை கற்றுக்கொண்டு திக்கரடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது அல்லாஹ் செய்த அருள். அவங்க போட்டியை பத்தியலா நிறுத்தணுமா? அதுக்கு இப்ப எப்படி தெரியுமா போட்டி பாக்குறாங்க? இன்னைக்கு வா, வீட்டுல 32 இன்ச் இருக்கு, குறைஞ்சது ஒரு 2 இன்ச்சாவது நம்ம அகலப்படுத்தணுமே. அப்ப அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் எதில் போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம்? ஆனா இருந்தாலும் அவங்க கதை தனி. ஏன் எக்கோ வருது? பெண்களுடைய நிலையும் அப்படித்தானே இருக்குது. அவர்கள் போட்டி கொள்வது எதில் போட்டிக் கொள்கிறார்கள்? அந்த பெண் குர்ஆன் ஓதுகிறாள், நானும் குர்ஆன் ஓத கற்றுக்கொள்வேன், போட்டி இருக்கிறதா? அந்த பெண் மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அனுதினமும் கலந்து கொள்கிறாள், நானும் கலந்து கொள்வேன், போட்டி இருக்கிறதா? தாவா களத்தில் அந்த பெண் பம்பரமாக சுத்துகிறாள், நானும் கலந்து கொள்வேன் என்ற போட்டி இருக்கிறதா? மேடையேறி பிரச்சாரம் செய்கிறார்கள், நானும் தாயாக ஆகி பிரச்சாரம் செய்வேன் என்பதில் போட்டி இருக்கிறதா? குர்ஆனை மனனம் செய்வதில் போட்டி இருக்கிறதா? ஃபர்லான சுன்னத்தான நோன்புகள் வைப்பதில் போட்டி இருக்கிறதா? இன்றைக்கு மர்ம ரீதியாக நம்மிடத்தில் எதில் போட்டி இருக்கிறது? இன்னைக்கு பணம் காசு பணம்னு சொல்லி வருமானம் பத்தலைங்கிற நிலையில இருக்கிறோமே. அதாவது அடிப்படை தேவைக்கான வருமானம் போக நான் சொல்றது. சில ஆண்கள் சோம்பேறியா இருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசல. அடிப்படையாக உணவுக்கும் உடைக்கும் மானத்தை பாதுகாப்பதற்கும் மருத்துவத்திற்கும் போதுவானதை தாண்டி நம்முடைய ஆசைகள் எல்லாம் மாடி வீடு கட்டணும், கார் வாங்கணும், பைக் வாங்கணும். இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் ஆடம்பரத்திலேயே புரளுகிறார்கள். உடையிலிருந்து வீடிலிருந்து எல்லாம் ஆடம்பரம். வருமானம் இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்தினால் அது தனி. இல்லாவிட்டால் அதை நினைத்து மனசு நொந்து போகிறது, வருத்தப்படுவது, அதற்காக கணவனை புஷ் பண்ணுவது. ஏன்? வருமானம் பத்தலன்னு புலம்புகிற பெண்களாக இருந்தால், இப்ராஹிம் நபி நம்மோடு வாழ்ந்தால் இஸ்மாயில் நபியோடைய முதல் மருமகளுக்கு சொன்னதை நமக்கு சொல்லி இருப்பார்களா? இரண்டாவது மருமகளுக்கு சொன்னதை நமக்கு சொல்லி இருப்பார்களா? வாசப்படியை மாத்தணுமா வைக்கணுமா? இப்ராஹிம் நபியினுடைய எந்த சொல்லில் நீங்கள் விழுந்திருப்பீர்கள்? அன்பார்ந்த இஸ்லாமிய சமுதாய பெண்கள், ஆண்கள், வெறுமென பயானுகளாக நீங்கள் இதை பார்க்க கூடாது. ஒவ்வொரு வசனங்களையும், ஒவ்வொரு படிப்பினைகளையும், ஒவ்வொரு ஹதீஸ்களையும், இப்ராஹிம் நபியினுடைய ஒவ்வொரு வாழ்க்கை சரித்திரத்தையும் நம்முடைய வாழ்வில் நாம் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க வேண்டும். சும்மா பார்த்துட்டு படிச்சுட்டு கேட்டு போவதற்கல்ல. நான் இன்றைக்கு அதில் எப்படி இருக்கிறேன்? ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் நபியுடைய மனைவியை பாருங்கள், வளர்த்தெடுத்த பிள்ளையை பாருங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை பாலைவனத்தில் விட்டாச்சு, அரிக்க துணிஞ்சாச்சு.
இந்த 2 மருமகளையும் சந்தித்த பிறகு நீண்ட காலம் கழித்து மீண்டும் வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவிற்கு அருகில் நின்று கொண்டு அம்பை செதுக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் நபி வருகிறார்கள். ஃபலம்மா ராஹு காம இலைகி 2 நபர்கள் ரொம்ப வருடத்திற்கு பிறகு தந்தையும் மகனும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஃபஸனா கமா யஸ்னஉல் வாலிது பில் வலத் வல் வலது பில் வாலித். ஒரு தந்தையும் மகனும், ஒரு மகனும் தந்தையும் நீண்ட நாள் பிரிவுக்கு அப்புறம் சந்தித்தால் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்களோ, கட்டி தழுவுவார்கள், முத்தம் கொடுப்பார்கள், கை கொடுத்துக் கொள்வார்கள், சிரித்துக் கொள்வார்கள், கன்னத்தை பிடித்துக் கொள்வார்கள், எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்களோ அப்படியெல்லாம் இப்ராஹிம் நபியும் அவருடைய பிள்ளை இஸ்மாயில் அவர்கள் நடந்து கொண்டார்கள். வந்த பிறகு இப்ராஹிம் நபி சொன்னது என்ன தெரியுமா? யா இஸ்மாயில், இன்னல்லாஹ அமரனி பி அம்ர், அல்லாஹ் எனக்கு மீண்டும் ஒரு கட்டளை இட்டு இருக்கிறான், நீ உதவி செய்வாயாக என்று கேட்டார்கள். நீங்க யோசிங்க, வாலிப பருவத்தில் இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்தூர் மாதா தரா, என் அருமை மகனே, உன்னை கனவில் அறுப்பதை போன்று நான் கண்டேன், நீ என்ன கருதுகிறாய் என்று கேட்கும் பொழுது இஃபஅல் மா துஅமர், உங்களுக்கு என்ன கட்டளையிடப்பட்டதோ அதை நீங்கள் செய்யுங்கள், சதஜ்துனி இன்ஷாஅல்லாஹ் மின சாபிரின், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளராக காண்பீர்கள் என்று சொன்னார்களே, அதற்கு ஏற்ப வேறு வாசகத்திலே சொல்கிறார்கள், ஃபஸ்னகு மா அமர ரப்பிக, உங்களுடைய ரப் என்ன கட்டளை இட்டானோ அதை நீங்கள் செய்யுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்வேன். அந்த வாலிப பருவத்தில் தந்தையினுடைய கட்டளை, இறைவனுடைய கட்டளை எப்படி மதித்து தந்தையை மதித்தார்களோ, பல ஆண்டுகள் கழித்து முதிய நிலையில் தந்தை வரும்பொழுது அதே வார்த்தை, அதே பணிவு. அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறான், இந்த காபாவை நாம் உயர்த்த வேண்டும், ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்ஸ் நம்ம பண்ணணும்னு சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் நமக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு கொத்தனாராக நிற்கிறார்கள். இஸ்மாயில் அவர்கள் ஒரு சித்தாளாக, நம்ம மொழியில சொல்லணும்னா கல்லை சுமந்து கொண்டு வந்து இப்ராஹிம் நபி இடத்திலே கொடுக்கிறார்கள். அவர்கள் ஒரு கல்லை போட்டு அதற்கு மேலாக நின்று கொண்டு ஒவ்வொரு கல்லையும் வாங்கி காபாவினுடைய அடித்தளத்தை அப்படியே உயர்த்துகிறார்கள். அவர்கள் நின்ற இடம்தான் மகாமு இப்ராஹிம். எப்படியான குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பணி. இன்னைக்கு குடும்பத்தோடு சேர்ந்து தாவா களத்தில் இருப்பவர்கள் எத்தனை நபர்கள்? மனைவி பயான் நிகழ்ச்சி மர்கஸ் தொடர்பு இருந்தா கணவன் அட்ரஸே இருக்காது. கணவர் இந்த பக்கம் இருந்தா மனைவிக்கு அட்ரஸே கிடையாது. கணவன் மனைவி இந்த பக்கம் வந்தா புள்ள அட்ரஸே இல்ல. குடும்பத்தோடு தௌஹீதுக்காக, இந்த கொள்கைக்காக, இப்ராஹிம் நபியினுடைய பிரச்சாரத்திற்காக, மார்க்கத்திற்காக உழைப்பவர்களுடைய குடும்பத்தில் எத்தனை நபர்கள்? மக்களிடத்திலே பிதஅத்துகள் பெருகி இருக்கிறதா? வாருங்கள் உழைப்பு செய்வோம், அவர்களை நரக நெருப்பிலிருந்து காப்போம் என்று சொல்லி பயணிக்கிற குடும்ப நபர்கள் எத்தனை நபர்கள்? சமுதாயத்திற்காக, சமுதாய பிரச்சாரத்துக்காக குடும்பங்கள் தங்களுடைய நேரத்தை செதுக்குகிறார்களா, செலவு செய்கிறார்களா? அப்படியானவர்களை பார்க்க முடியலையே. இஸ்லாமிய குடும்பங்கள் எப்படி ஆகிவிட்டது என்றால் சுயநலவாதிகளாக மாறிவிட்டார்கள். நான் சம்பாதித்தால் போதும், என் மனைவி, பிள்ளை, வீடு, கடை, இப்படியான வாழ்க்கையை கழித்துக் கொள்வார்களை ஒழிய சமுதாயம் சார்ந்து, பள்ளிவாசல் சார்ந்து மக்களை சீர்திருத்த வேண்டும், குடும்பத்தார்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்ற சிந்தனை அற்றவர்களாக மாறிவிட்டார்கள். இது நல்ல போக்கா? மற்றவங்க அப்படி வாழலாம், இஸ்லாமிய சமுதாயம் அப்படி வாழலாமா? உலகம் எதற்கு? சுகபோகம் அனுபவிப்பதற்காகவா? மாளிகளை கட்டி ரசிப்பதற்காகவா? பஞ்சு மெத்தையில் உறங்கி இறைவனை மறுப்பதற்காகவா, மறப்பதற்காகவா? உலகத்தினுடைய எப்பேற்பட்ட வசதிக்கும் செல்லலாம். ஒரு சின்ன குண்டூசி கூட அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு உங்களை தடுத்து விடக்கூடாது. கோடியில் பொருளலாம், ரப்புல் ஆலமீனை மறந்து விட்டு பொருளக்கூடாது. கணவனுக்கு கொஞ்சம் ஈமான் குறையிறது என்றால் மனைவி பூஸ்டப் பண்ணணும். மனைவிக்கு கொஞ்சம் ஈமான் இறங்குது என்றால் கணவர் பூஸ்டப் பண்ணணும். குடும்பத்தோடு சுபுகு தொழுகிற சமுதாயம் எங்க?
கணவனும் மனைவியும் சேர்ந்து காலையிலே எழுந்து, மனைவி வீட்டிலையும் கணவன் பள்ளியிலையும், பெண் பிள்ளைகள் இருந்தால் வீட்டிலையும், ஆண் பிள்ளை இருந்தால் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்கிற ஒரு குடும்பத்தை இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் பார்க்க முடியுதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோடு நீங்கள் எழுந்து தொழுகை நடத்தியது உண்டா? குடும்பத்தோடு வட்டமாக உட்கார்ந்து திருமறை குர்ஆனை எடுத்து படித்தது உண்டா? எங்க போச்சு இதெல்லாம்? நீங்க இதுல ஒண்ணு நுட்பமாக கவனிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய மனைவியும் பாலைவனத்தில் விட்டாங்களே, ஏன் தெரியுமா? குர்ஆனிலே அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லியுகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்ட வேண்டும்னு விட்டு வந்தேன். ஏன் தெரியுமா? காபா கிட்ட விடுறாங்க. சொல்றாங்க, காபாவுக்கு அருகில் விட்டு விட்டு சொல்கிறார்கள், லியுகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று. குடும்பத்தை, தொழுகையினுடைய கட்டளையை ஏவுகிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். இன்னைக்கு தொழுகை விஷயத்தில் இஸ்லாமிய குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? நம்ம சமுதாயத்தில் அலாரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லை, ரொம்ப பரக்கத்தா வைக்கிறது. அது ஜாயிண்ட் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரன் செத்தான், 5 மணில இருந்து அலாரம் அடிக்குது. அது ஸ்னூஸ் ஒரு ஆப்ஷன் வேற வச்சிருக்கான். 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா, 3 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். எத்தனை ஸ்னூஸ் தான்? 5ல இருந்து 7:30 வரைக்கும் அடிக்குதே. சூரியன் உதயமே 6 தானே. வச்ச ஆளை தவிர, மனைவி அலாரம் வச்சா மனைவியை தவிர பிள்ளை எந்திரிச்சிருவான், கண்ணவனை எந்திரிவார், பக்கத்து வீட்டுக்காரனே எந்திரிவான். இதுக்கு மேல தூங்கினா செட் ஆகாது, இந்த அம்மா விடாது. நீ எத்தனை ஆப்ஷன் ஸ்னூஸ்ல வச்சிருக்கிறான்னு தெரியல, அல்லாஹ் எஞ்சி நம்ம பள்ளிவாசலுக்கு போயிடும்னு கிளம்பிடுவாங்க. அலாரம் வைக்க கூடாது நான் சொல்றோம், தேவை. நம்மளை உசுப்புவதற்கு, எழுப்பி விடுவதற்கு ஒரு கருவியோ ஆளோ தேவை. ஒரு முறை நினைவு அலைகளில், மூளைகளில், அறிவில் தட்டியவுடன் சுபுவுக்காக அந்த ரிங்டோன் வருது, அதற்கான எழுப்பக்கூடிய கருவிகள் பாடிக்கொண்டிருக்கிறது என்று தெரிந்த உடனே ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும்? போர்வை தலாவனை தூக்கி எறிந்து விட்டு எழுவதுதானே சரி. சுபுகு தொழுகை தொழாமல் 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு எழுவது சோம்பேறித்தனமான சமுதாயமாக மாறிவிட்டோம். நீங்க தொழாம எல்லா மற்ற விஷயத்தையும் செஞ்சுட்டு நீங்க மறுமையில வெற்றி பெற முடியுமாகும்? தொழாமல் உறங்கினால் உங்களுடைய தலை நசுக்கப்படும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ் உங்களை இந்த உலகத்தில் படைத்திருப்பதனுடைய நோக்கமே தொழுகைதான். குறைந்தபட்சம் 5 நேரம் தொழ முடியவில்லையா? இப்ராஹிம் நபியுடைய இவ்வளவு தியாகத்தை தெரிந்து வைத்துக் கொண்டு தொழுவதில் பிழையா? தொழுவதில் சிரமமா? டிவி தடுக்கும், போன் தடுக்கும் 2, இல்லாட்டி வெட்டி கதை பேசுறது 3, இல்லைன்னா சோம்பேறித்தனம். இதை தவிர தொழுகையை விட்டு நம்மளை தடுப்பது எது? ஆண்களா இருந்தா வியாபாரம், ஒன்னு போன்ல இருக்கிறது, இல்ல டிவில இருக்கிறது, இல்ல உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறது, ஆணோ பெண்ணோ, இல்ல வியாபாரத்தில் இருக்கிறது, இல்லைன்னா சோம்பேறித்தனம், தூங்கி விழுவுறது. இந்த உலகத்தில் மார்க்கத்திற்காக என்ன கஷ்டத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் மறுமையில் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. இப்ராஹிம் நாம் இட்ட எல்லா கட்டளைகளையும் நிறைவு செய்தார். அதை பரிபூரணப்படுத்தினார். சும்மா ஏனோதானு செய்யறது இல்ல. சொல்றது யார் தெரியுமா? பக்கத்துல பார்த்தால் இல்ல, அல்லாஹ்வே சொல்கிறான். ஒரு நபரை அல்லாஹ் புகழ்ந்தால், சிஃபத் செய்தால், அதுல முன்ன பின்ன ஏதாவது இருக்குமா? இவர் சூப்பர் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா அதுல குறை இருக்குமா? இஸ்லாமிய சமுதாயமே எதை நோக்கித்தான் செல்கிறோம்? இன்னைக்கு பாருங்க, எவ்வளவோ ஆடம்பரமான திருமணங்கள், எவ்வளவோ பெண் வீட்டிலே பிச்சை எடுக்கிற வரதட்சணைக்கான திருமணங்கள்.
குடும்பத்தோடு போய் கல்யாணத்துல சாப்பிட்டு வந்துடும். 100 ரூபா மொய் வேற, அதுல 100 ரூபா மொய்ய பொடி, குடும்பத்துல 8 பேர் வந்திருக்கோம். இது எப்படி? ஒரு குடும்ப கட்டமைப்பு இப்படி இருந்தா எப்படி நீங்க சோனத்துல பிரவேசிக்க முடியும்? கணவன் மனைவி பிள்ளைகளே, இஸ்லாமிய இளைஞர்களே, குர்ஆன் ஹதீஸ் கிழித்த கோட்டை நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் தாண்டி விடாதீர்கள். குடும்பத்தார்களுடைய எச்சரிக்கை குறித்து குர்ஆன் ஹதீஸ்களில் அவ்வளவு செய்திகள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு வசனம் இறக்கி அருளப்படுகிறது. இஸ்லாமிய குடும்பமாக உங்களுடைய குடும்பத்தை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில், வஹீயின் அடிப்படையில், இப்ராஹிம் நபி குடும்பத்தின் அடிப்படையில் கட்டமைக்க வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு வசனம் இறக்கி அருளப்படுகிறது. ஃபஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தை இந்த வசனத்துக்கு அப்புறம் எப்படி கட்டமைச்சாங்க தெரியுமா? எப்படி பிரச்சாரம் செய்தாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சென்றார்கள். ஃபநாதா, அவர்கள் அழைத்தார்கள், யா பனி காப் இப்னு லுஐ, காப் இப்னு லுஐனுடைய கூட்டத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் மனாஃப், அப்துல் மனாஃப் கூட்டத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். யா பனி ஹாஷிம், ஹாஷிமின் குடும்பத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய குடும்பத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். யா பனி அப்துல் ஷம்ஸ், அப்துல் ஷம்ஸின் குடும்பத்தார்களே, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன் நார், உங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், ஃபாத்திமாவே, என் அன்பு மகளே, அன்கிதி நஃப்ஸகி மினன் நார், உன்னையும் நீ நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள். ஃபஇன்னி லா அம்லிகு லகி மினல்லாஹி ஷையா, அல்லாஹ்விடத்திலிருந்து நான் உங்களை காப்பாற்ற எனக்கு எந்த சக்தியும் இல்லை. நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று குடும்ப தலைவர்கள், குடும்ப கோத்திரத்தில் ஒவ்வொரு நபர்களையும் தனித்தனியாக அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள் என்றால், இப்படி நம்முடைய குடும்பத்தார்களுக்கு மத்தியில் நம்முடைய பிரச்சாரம் செல்கிறதா? சும்மா கல்யாண வீட்டுல போய் சாப்பிடுறதல்ல உறவை பேணுவது. ஏங்க இவ்வளவு பெரிய கல்யாணத்துக்கு போறிய, மார்க்கத்துக்கு முரணா இருக்குல்ல? பெண் வீட்டு விருந்து கூடாது இல்ல? எவ்வளவு ஆடம்பரியம், எவ்வளவு பிதாத்து, எவ்வளவு சிரிக்கு, இதுல ஏன் போய் கலந்துக்கிட்டீங்கன்னு கேட்டா அப்பதான் இந்த அம்மா சொல்லும், உறவை பேணணும்ல. புகாரில் ஹதீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டே சுத்துறது. கல்யாணம் வீடு வந்துட்டான், உறவை துண்டித்தவர் நரகத்துக்கு போய் விடுவார். இது சாப்பு பந்தியில போய் உட்காந்து சாப்பிடுறது, நீ ஒரு பிரியாணியை சாப்பிட்டு வர்றது உங்களுக்கு உறவை பேணுறது. உறவு பேணுவதுனா என்ன தெரியுமா? உன் உறவுக்காரர் கடன்பட்டு இருக்கும் பொழுது போய் துணை நிற்பது, நோயாளியாக இருக்கும் போது நலம் விசாரிப்பது, குறைந்தபட்சம் உறவுகளை குறித்து பொய்யோ புறமோ அவதூறோ நீங்கள் பேசாமல் இருப்பதுதான் உண்மையில் உறவை பேணுவது. சாப்பிட்டு வர்றதா உறவை பேணுறது? அதை விட உச்சபட்சம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு, மனைவிகளுக்கு, தாய் தந்தைகளுக்கு பிரச்சாரத்தை எடுத்துரைப்பது. இப்ராஹிம் நபி எடுத்துக்கொண்டால் தந்தைக்கும் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள், மனைவியும் சரி செய்திருக்கிறார்கள், மருமகனையும் சரி செய்திருக்கிறார்கள், மகனையும் சரி செய்திருக்கிறார்கள், சமுதாயத்துக்கும் பிரச்சாரம் செய்திருக்கிறார். ஆல்ரவுண்டர். அதனால அல்லாஹ் சொன்னா, இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். இப்ராஹிம்ங்கிற பேர் தனி மனுஷன் தான், ஒரு சமுதாயமாக அவர் செயல்பட்டார். நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு சமுதாயம் பிரச்சாரம் செய்தால் என்ன ரிசல்ட் வருமோ, தன்னந்தனி மனிதனாக இப்ராஹிம் அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய விளைவு அவ்வளவு பெரிய ரிசல்ட் வரும். உறவுகளை பேண வேண்டும் என்று நினைப்பவர்களே, முதலில் உங்களுடைய உறவுகளிடத்திலே நரகத்தை குறித்து சொல்லுங்கள், ஒழுக்கத்தை குறித்து சொல்லுங்கள்,
வணக்க வழிபாடுகள் குறித்து பேசுங்கள், திருமறை குர்ஆன் ஹதீஸை படிக்க சொல்லுங்கள், குர்ஆனை மனனம் செய்ய சொல்லுங்கள், பள்ளிவாசலின் பக்கம் தொடர்பை அதிகப்படுத்த சொல்லுங்கள், நன்மை ஏவி தீமையை தடுக்கிற பணிகளில் அவர்களை ஈடுபட சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மத்தை வாரி கொடுக்க சொல்லுங்கள், எதுவெல்லாம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட செயலாக இருக்கிறதோ அதை விட்டு அவர்களை விலகச் சொல்லுங்கள். இதுதான் உண்மையில் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே உறவை பேணுவது என்பதை இஸ்லாமிய சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இதல்லாம சும்மா பேசுறதோ சாப்பிட்டு வர்றதோ உறவை உண்மையில் பேணுவதாக இல்லை. அந்த அடிப்படையில் இதை இந்த சமுதாய மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு வருகிற காலத்தில் நம்முடைய சமுதாயத்தை மிக சரியாக செம்மையாக நாம் கட்டமைக்க வேண்டும். இறுதியாக இன்றைக்கு பிள்ளைகளை வளர்ப்பது மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கிறார்கள் பெற்றோர்கள். அதுவும் பெண் பிள்ளைகள் என்று வந்துவிட்டால், பெரிய வயதடைந்த பிள்ளையாக வந்துவிட்டால், அது வெளியே சென்று விட்டு வருவதற்கு 2 நிமிடம் தாமதமானால் அவருடைய ஹார்ட் பீட்டே ரைஸ் ஆயிரும். என சமுதாயத்தில் இன்றைக்கு அவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்காக அருமையான ஒரு துஆவை சொல்லி தந்தார்கள். புகாரியில் இடம்பெறுகிற ஒரு செய்தி. இங்கு வந்திருக்கிற தாய்மார்கள், இங்கு வந்திருக்கிற தந்தைமார்கள் இன்றிலிருந்து அந்த துஆவை மனனம் செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கேளுங்கள். நம்ம மங்களுடைய கிளை சார்பாக உங்களுக்கு டெக்ஸ்டாவும் போடுவாங்க, முடிந்தால் நம்ம சொல்லிக் கொடுக்கிறத கட் பண்ணி உங்களுக்கு போட்டு தருவாங்க. அதை நன்கு மனனம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் அனுதினம் கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅவ்விதுல் ஹஸன வல் ஹுசைன், ஹசன் அவர்களுக்கும் ஹுசைன் அவர்களுக்கும் சில துஆவை அவர்கள் ஓதி வந்தார்கள். என்ன துஆ தெரியுமா? فإن أباكما كان يعوذ بها إسماعيل وإسحاق. இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய மகனான இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் எந்த பிரார்த்தனையை செய்தார்களோ அதை அத்தனை ஆண்டு காலம் கழித்து அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசனுக்காகவும் ஹுசைனுக்காகவும் அவர்கள் செய்தார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாமா வ மின் குல்லி ஐனில் லாமா. இலகுவான துஆ தான். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி, பரிபூர்ணமான இறைவனுடைய அல்லாஹ்வுடைய சொல்லை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானின், ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஹாமா, தீங்கிழைக்கக்கூடிய நச்சு பிராணிகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் குல்லி ஐனில் லாமா, பொறாமைக்காரனுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். எவ்வளவு முக்கியமானது! ஷைத்தானுடைய தீங்கு, தீங்கிழைக்கக்கூடிய பிராணியினுடைய தீங்கு, பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய பொறாமையின் தீங்கு. பொறாமையினுடைய தீங்குனா என்ன? ஒரு ஆள் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு விடுறதா? அது இஸ்லாத்துல இல்ல. பொறாமை வந்தால் பிளவு வரும், பொறாமை வந்தால் பிரச்சனை வரும். இந்த உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலையே பொறாமை நாள். ஆதம் அவர்களுக்கு 2 பிள்ளை, சுருக்கமாக சொல்கிறேன். ஆதம் அவர்களுக்கு 2 பிள்ளை. 2 நபர்களும் வணக்க வழிபாடு செய்தார்கள். அல்லாஹ் ஒன்றை அங்கீகரித்தான், இன்னொன்றை அங்கீகரிக்கவில்லை. இந்த ஏத்துக்கொள்ளப்படாதவர் என்ன சொன்னார்னா, தன் சகோதரனை கொல்ல போறாரு. அவர் சொல்றாரு, இன்னமா தகப்பலல்லாஹு மினல் முத்தகின், அல்லாஹ் இறையச்சவாதிட்டு இருந்த அமல்களை ஏத்துக்குருவான், உன் கையை நீ நாசத்தின் பக்கம் நீட்டாதே என்று சொல்கிறார், கொன்று விடுகிறார். ஃபர்ஸ்ட் மர்டர், உலகத்தில் நடைபெற்ற முதல் கொலை 2 சகோதரர்கள், அண்ணன் தம்பிகள் செய்த கொலை, அதுவும் பொறாமைக்காக செய்த கொலை. ஏன் நடைமுறையில சொத்து பிரச்சனையில இல்லையா? பெத்த வாப்பா உம்மாவே எதிர்த்து அடிக்கிறாங்க, கேவலம் இந்த பணத்துக்காக, உலகத்துக்காக, ஒரு ஜான் இடத்துக்காக. பல அண்ணன் தம்பிகள் முகத்தை பார்த்து சலாம் சொல்லிக் கொள்வதில்லை. அவர் கிழக்க போனா இவர் மேக்க போறது. இப்ப பொறாமைக்காரனுடைய தீங்கு என்பது டைரக்டா
கான்டாக்ட் வைத்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது, அதை விட்டும் என்னுடைய பிள்ளையை நீ பாதுகாப்புத்தா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி, நபிகள் நாயகம் தன்னுடைய பேரருக்கு செஞ்ச மாதிரி நாமும் இந்த துஆவை மனனம் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும். இதுவும் நம்முடைய இனிய குடும்பத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு துஆ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இது போன்ற வரலாறை கேட்டு மனதில் நிலைநிறுத்துவதை தாண்டி, மூளையை தாண்டி கீழே செயலிலும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இறக்கி நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, செயல்பாடு, பிரச்சாரம், குடும்ப கட்டமைப்பு எல்லாவற்றிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் வெளிப்படுத்துவோம். குர்ஆன் ஹதீஸில் நிற்போம். இறைவனும் இறை தூதரும் கோடுகளித்ததிலே நம்முடைய ஆசா பாசங்கள், உணர்வுகள், செயல்கள், பார்வைகள், செவி புலன்கள், பேச்சுக்கள், நினைப்புகள் அனைத்தையுமே கட்டமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் மறுமையிலே சொர்க்கத்தை நிச்சயமாக நாம் பெறுவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுத்தவனாக இந்த உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.